வருகின்ற 7ஆம் தேதி 8ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையின் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று புரட்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என்றைக்குமே கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று கோவை மாவட்டத்தில் பயணத்தை துவக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விரட்டி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை, தமிழக மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை அமைக்க வெற்றி பயணமாக தமிழ்நாட்டு மக்களை 234 தொகுதியும் நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய பயணமாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஆரம்பிக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கோவை வடக்கு தொகுதி, கோவை தெற்கு தொகுதி என்று 4 தொகுதியிலும் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்திக்கிறார்கள். கோவை மாவட்ட மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருவதை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்பார்கள். ஏனென்றால் 50 ஆண்டு கால வளர்ச்சியை கோவை மாவட்டத்தில் அள்ளித் தந்தவர் எடப்பாடியார் அவர்கள். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடிநீர் திட்டம், அத்திக்கடை வளாக திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று வரலாறு காணாத திட்டத்தை தந்தவர் எடப்பாடியார் அவர்கள், அம்மாவுடைய ஆட்சி. ஆகவே மக்கள் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும், நாங்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டோம், அவரை சந்திக்க தயாராகிவிட்டோம் என்று எதிர்பார்த்து காட்டுகிறார். இன்றைக்கு அந்த அடிப்படையிலே நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்முடைய அம்மன் அர்ஜுன் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் இன்றைக்கு பிரச்சார வாகனத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்து இன்றைக்கு வடக்கு தொகுதியிலும் தெற்கு தொகுதியிலும் இன்றைக்கு ஒவ்வொரு வீதியாக சென்று பிரச்சாரம் எடப்பாடியார் வருவதை எடுத்துச் சொல்வதற்காக இந்த பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதில் நம்முடைய செங்கல்நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களும் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்கள், அத்தனை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். கண்டிப்பாக எடப்பாடியாருடைய வெற்றி பயணம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்டெடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் 2026 அமைவது உறுதி உறுதி உறுதி. லட்சக்கணக்கான பேர் கலந்துக்குவாங்க. உங்களுக்கு எல்லா தொகுதி முழுவதும் எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க. இப்பவே வந்து ஒரு எந்தெந்த நேரத்தில் வர டைம் இருக்காங்க இப்போ கேட்டிருக்காங்க. ஆகவே சிறப்பான முறையில் கோவை மாவட்டத்துக்கு அவ்வளோ திட்டங்களை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அத்தனை திட்டங்களும் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள். இன்னைக்கு திமுக ஆட்சியில் 4 வருஷமா எந்த திட்டமே வரல. இது மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே கண்டிப்பாக மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை தருவார். மாறி மாறி எல்லா பக்கம் வருவாங்க. முழுமையாக 2 தொகுதி ஒரு நாள் கவர் பண்ணாலும் அடுத்த 2 தொகுதி இடையில ரோட்டும் இருக்கு. அப்புறம் மக்களை சந்திக்கிறதுக்கு வாகனத்தில் மாறி மாறி வருவாங்க. 2010 அம்மாவும் வந்து கோவையில் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை தொகுக்கினாங்க. 2011 மிகப்பெரிய வெற்றியை அதிமுக வெற்றிச்சு. இப்போ மீண்டும் அதே வெற்றி தான். 2010 ஆரம்பிச்சு அப்போ வந்து நான் மாவட்ட செயலாளர் இருந்தேன், எம்எல்ஏவாக இருந்தேன். அம்மாவுடைய அந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி முடித்தோம். அதுக்கப்புறம் 200 தொகுதி வெற்றி பெற்றாங்க அம்மா. இங்கே ஆரம்பித்தாங்க, அப்புறம் திருச்சி, மதுரை முடித்தாங்க. அது 200 தொகுதி வெற்றி பெற்று அதே போல் புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 200 தொகுதி வெற்றி பெற்று முதலமைச்சராக 2026 எடப்பாடியார் வருவார்.